இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலம் 5ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். மூடிய கல்லறையிலிருந்து திறந்த வாழ்க்கை வரை, the closed tomb, open life. ஒரு வகையான மூடிய கல்லறையிலிருந்து திறந்த வாழ்க்கை வரை கடவுளின் அனுபவம் என்று நம்மை அழைக்க விரும்புகிறது. இந்த தவக்காலம் ஆண்டவரது அருளின் ஆசிரால் உயிர்ப்பு பெற்ற லாசரின் மேன்மை, நம்பினால் வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலைகளையும் இறைவனால் மாற்ற முடியும் என்ற உறுதிப்பாட்டையும் வார்த்தை சொல்லித்தர விளைகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இறைவன் மூடியதை திறக்கிறார், இறந்ததை உயிர்ப்பிக்கிறார். க்ளோஸ்ட் ஹார்ட் கடவுளால் நிச்சயம் திறக்க முடியும். பழைய தமிழ் சிந்தனையில் மரம் உலர்ந்தாலும் அதன் வேர் உயிரோடு இருந்தால் அது மீண்டும் முளைக்கும் என்று கூறப்படுகிறது. வெளியில் பார்த்தால் அந்த மரம் இறந்தது போல் தெரியும். ஆனால் உள்ளே உயிர் இருந்தால் ஒரு மழை போதும் அதை மீண்டும் பசுமையாப்பதற்கு, மீண்டும் அது உயிர் பெற்று வருவதற்கு. அதுபோல லாசரும் கல்லறையில் இருந்தார். மனித கண்களுக்கு அது முடிவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு அது ஒரு தொடக்கம். லாசரின் உயிர்ப்பு வழியாக நம்மையும் உயிர்ப்பிக்க ஒரு தொடக்கத்தை கடவுள் உருவாக்குவதாக நான் எண்ணுகிறேன். ஆனால் நாம் பல சமயங்களில் என்னால் முடியாது என்று மனதில் முடிவு செய்து விடுகிறோம். இதெல்லாம் என்னால முடியாது, அவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு முடிவெடுத்துரும். உறவுகள் முறிந்தால் அது திரும்பாது என்று நினைத்து விடுகிறோம். பாவத்தில் விழுந்தால் நான் இப்படித்தான் என்று விட்டு விடுகிறோம், நம்மை சமாதானப்படுத்திக் கொண்டுகிறோம். இவையெல்லாம் மூடிய கல்லறைகள் தான். ஆனால் எசேக்கியேல் சொல்லுவது போல இறைவன் கல்லறையை திறக்கிறார். பவுல் சொல்லுவது போல ஆவி உள்ளவர்களுக்கு புதிய உயிர் உண்டு, மீண்டும் உயிர்ப்பு உண்டு என்ற தெளிவுரை இயேசு அழகாக சொல்லுகிறார். வெளியே வா. அடைக்கப்பட்டிருந்த உணர்வு நிலையிலிருந்து, அடைக்கப்பட்டிருக்கிற எண்ணங்களிலிருந்து, அடைக்கப்பட்டிருக்கிற அனைத்து வகையான செயல் திட்டங்களிலிருந்து வெளியே வா. உனக்கு நான் மீட்பை தருகிறேன், உனக்கு உயிரை தருகிறேன் என்று சொல்கிறார். ஒரு ஆசிரியர் படிப்பில் மிகவும் பலவீனமான மாணவனை விட்டு விடவில்லை. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, இவன் வேஸ்ட், இவனால எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவனை மட்டம் தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தினமும் சிறிது நேரம் செலவிட்டு அந்த மாணவனுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே வருகிறார். சில மாதங்கள் கழித்து அந்த மாணவன் முன்னேறி நல்ல மதிப்பெண் பெற்று அந்த பள்ளியிலே தலை சிறந்த மாணவனாக உருவாகிறான். அந்த ஆசிரியர் இயேசுவை போல அந்த மாணவனுக்கு உயிர் கொடுக்கிறார். ஆமாங்க, இன்னைக்கு சிதைந்து போயிருக்கிறவர்களுக்கு வார்த்தையினாலும் செயலினாலும் உயிர் கொடுத்து மூடப்பட்டிருக்கிற கல்லறைகளை நாம் திறக்க வேண்டும் என்பார்கள். என் வாழ்க்கையில் எந்த பகுதி மரித்தது? நான் அதை விட்டுவிட்டேனா அல்லது இறைவன் கொடுத்து உயிர்த்தல செய்வாயா? சிந்தித்து பாருங்க. உலர்ந்த மரம் மீண்டும் உழைக்கும், மூடிய கல்லறை திறக்கும். இறைவன் வந்தால் முடிவுகள் எல்லாம் புதிய ஆரம்பங்களாக மாறும். அழகான பாடல் வரிகள் இருக்கிறது. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் போதும். அப்ப அவர்தான் எல்லாமே நமக்கு போதும் என்ற நிறைவோடு, அவர் வந்தால் அனைத்தும் மாறும் என்ற செயல் நிறை திட்டங்களோடு வாழ்க்கை நாம் கடந்து வாழுகிற பொழுது நிறைவின் ஆசிர் என்றென்று நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்று பலவிதமான செயல்களினால் எங்கள் வாழ்க்கை மூடப்பட்டு இருக்கிற கல்லறைகளை போல இருக்கிறது. மீண்டும் உயிர்ப்பிக்க உங்கள் வார்த்தையின் அருளை நாங்கள் மீண்டும் எடுத்து வாசிக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.